ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக இன்றைய தினம் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை ஆற்ற தொடங்கி இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 2 முறை தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்திருக்கக்கூடிய பாஜக இந்த முறையும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இந்த தேர்தலை சந்தித்து வருகிறது. தற்பொழுது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தேர்தலுக்காக? ஹரியானாவினுடைய சட்டப்பேரவைக்கான தேர்தல் வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. மிக முக்கியமாக 90 தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கும் நிலையில் சுமார் 2 கோடி வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள், குறிப்பாக பெண்கள் மற்றும் இளம் வாக்காளர்களை கவருவதற்கான ஒரு புதிய ஏற்பாடுகளாக மாடல் போலிங் பூத்துகளையும் அவர்கள் அமைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாடல் போலிங் பூத்துகள் மட்டுமல்லாமல் பிங்க் போலிங் பூத்துகள் உள்ளிட்டவற்றையும் அவர்கள் அமைத்துள்ளார்கள். அவை மட்டுமல்லாமல் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த வீல் சேர் வசதி மற்றும் குடிநீர் வழங்குவதற்கான அந்த வசதிகளையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது இந்த தேர்தலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக பகுதியில் இருக்கும் வாக்குச்சாவடிகளிலும் அதிகபட்ச ஒரு பாதுகாப்பையும் தேர்தல் ஆணையமானது இந்த முறை பலப்படுத்துகிறது. எந்த ஒரு மத கலவரும் மத வன்முறையும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு நோக்கில் இந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பாக கூறப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 1031 இந்த தேர்தல் கேண்டிடேட்கள் இந்த தேர்தல் போட்டியிடுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெறவுள்ளதன் காரணமாக சுமார் 20,632 வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டு அதனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமான தீவிரமாக கண்காணிக்கப்பட்டுள்ளது. மத்திய ரிசர்வ் படை மட்டுமல்லாமல் ஹரியானா மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து இந்த ரோந்து பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் தேர்தல் ஆணையமானது ஈடுபட்டுள்ளது. எந்த ஒரு தவறான செயல்களும் நடைபெறக்கூடாது. குறிப்பாக போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட பொருட்களை தடை செய்வதற்கான ஒரு பல்வேறு விரைவு படைகளையும் ஏற்பாடு செய்து அதனுடைய கண்காணிப்பையும் தேர்தல் ஆணையமானது கடந்த 2 வாரங்களுக்கு மேலாகவே தீவிரப்படுத்தி இருந்தது. இன்று அதிகாரப்பூர்வ வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருப்பதன் காரணமாக ட்ரோன் மூலம் கண்காணிப்பு மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு என பல்வேறு பாதுகாப்பு பணிகளையும் தேர்தல் ஆணையமானது தீவிரப்படுத்தியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கருதப்படும் அந்த கர்னல், சோனிபட் உள்ளிட்ட பகுதியில் இருக்கும் சுமார் 30 வாக்குச்சாவடிகளுக்கு 4 கட்ட பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சுசித்ரா விவரங்களுக்கு.